ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஏற்றுறத யூடியூப்பில் பார்த்துட்டு நாமளும் ஏற்றணும், அதன் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் நம்ம ஏற்றிட்டுருப்போம். அப்படி கரெக்டாக ஏற்றிட்டே 48 நாள் அந்த மாதிரி ஏற்றுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆசைப்பட்டு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 நாள் நல்லபடியாக ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் ஏற்றுறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க 1 நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பெரிய வீடாக இருந்தால் நமக்கு அது பிரச்சனையே இருக்காது. அவங்க ஒரு ரூமில் தூங்குவாங்க, நம்ம ஒரு ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருப்போம். இல்லை வீடு சின்னது தான், நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல தான் படுத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்க தினமும் குழந்தைங்களையும் அவங்களே எழுப்பி வேறு பக்கம் தூங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டை போட்டு தான் விளக்கேற்ற முடியும். லைட்டு போடாமல் ஏற்றினா ஏற்றவும் முடியாது. அப்போ அவங்களோட தூக்கமும் கெடும். ஸோ நம்ம எந்திரிச்சிட்டோம், நம்ம குளிச்சுட்டோம்னா விளக்கு போட முடியலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அந்த கடவுளுக்கான மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி வழிபாடு செய்யுங்க. நம்ம சூழ்நிலை கண்டிப்பாக கடவுளும் புரிஞ்சுப்பார். உங்களுக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.